இந்த போலீஸ் ஆபீசர் அவரோட ஸ்டேஷனுக்கு மேலேயே சின்னதா ஒரு டியூஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. சோ இப்ப டியூஷன் முடிஞ்சதும் அந்த டியூஷன்ல படிக்கிற ஒரு பொண்ணு பையன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒன்னா நடந்து பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணோட அண்ணன் அவங்க கூட ஏன் சுத்தரன்னு போட்டு இந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை அவங்க கூட பார்த்தோன்னா உன்னை கொலைய பண்ணிடும்னு மிரட்டுறான். இந்த பொண்ணுமே அங்க நடந்தது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுல இருக்க அவங்க டீச்சர் கிட்ட சொல்லிடுறா. இதை கேட்ட அந்த டீச்சருமே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த டியூஷன் வச்சிருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசரும் அந்த பொண்ணோட அண்ணன் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு உனிமேல அந்த பொண்ணை அடிச்சனா உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடும்னு சொல்லி அவனை மிரட்டி அனுப்பி வைக்கிறாரு. அங்கிருந்து வெளியே வந்த அவனுமே மேல இருக்க டியூஷன்ல அவனோட தங்கச்சியும் அந்த பையனும் மறுபடியும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமே கடுப்பாகிறான். சோ இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லி அந்த பையனுமே அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் தர விதமா ஒரு இடத்துல கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்றாங்க. இப்ப கரெக்டா அந்த பொண்ணோட அண்ணனுமே அங்க வர இந்த பொண்ணோட சைக்கிளை வெளியே பார்த்துட்டு வேகமா உள்ள போறான். அவனோட தங்கச்சியுமே அந்த பையன் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை கீழே தள்ளி விட்டு அடிக்கலான்னு போறான். அப்ப அந்த பையனுமே போய் தடுக்கவும் அவனையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். அப்படியே அந்த பொண்ணை அவன் தங்கச்சின்னு கூட பார்க்காம தலைமுடியை பிடிச்ச அந்த பொண்ணோட தலையை அங்க இருக்க செவுத்துல ரத்தம் வர வரைக்கும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்ப எப்படியோ அந்த பொண்ணுமே அங்க இருந்து தப்பிச்சு வர பக்கத்து வீட்டுல இருக்க டீச்சர் தான் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இந்த பையன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணோட அண்ணனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே வரான். அந்த பையனுமே அந்த அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா தோட்டத்துல விலங்குகளுக்காக வச்சிருக்க ட்ராப் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட அண்ணன் வர வழியில செட் பண்ணி வச்சு அது மேல புல்லெல்லாம் போட்டு மூடி விட்டுறான். அப்படியே அங்க இருக்க ஒரு செவுத்துக்கு பின்னாடி அந்த பொண்ணோட அண்ணன் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த பொண்ணோட அண்ணனுமே குப்பை போடுறதுக்காக வரான். ஆனா எப்படியும் அவன் வச்ச ஃபர்ஸ்ட் ட்ராப்ல இருந்து தப்பிச்சு அந்த கிணத்துக்கு பக்கத்துல குப்பை போட போகும்போது அவன் வச்ச ரெண்டாவது ட்ராப்ல கால் மாட்டி அப்படியே அந்த கிணத்துக்குள்ளேயே விழுந்துடுறான். சோ அந்த பையனுமே யாராவது பாக்குறதுக்குள்ள அங்க இருக்க அவன் வச்ச இன்னொரு ட்ராப் எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு வந்துடுறான்.